guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா வேற என்ன மட்டன் குழம்பு தான். எப்படி சூப்பரான மட்டன் குழம்பு செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருள் தேங்காய் துருவல், இஞ்சி பூண்டு விழுது, பட்டை, சோம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் ஒவ்வொன்றா ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட தேவையான அளவு பொட்டுக்கல்ல சேர்த்துப்போம். கசகசா சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி மூடி போட்டு அரைச்சிக்கலாம். ஓகே, இதை அரைச்சி வச்சாச்சு. இப்போ 1/2 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். 5 பச்சை மிளகா, 3 பெரிய சைஸ் தக்காளி, கருவேப்பிலை, 10 பெரிய வெங்காயம், புதினா மல்லித்தலை, இஞ்சி பூண்டு விழுது. நான் அரைச்சி வச்சுருந்த காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ மிளகாத்தூள், மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சாச்சு. இது சூடாகட்டும். இப்போ சூடாகிடுச்சு, ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா அது சூடாகட்டும். இன்னும் நல்லா சூடாகட்டும். இந்த குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல்னால தான் இந்த குழம்பு. நீங்களும் உங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷலாக அது செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இது கூட நான் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன், பட்டை ஆட் பண்ணிக்கிறேன், அன்னாசி பூ ஆட் பண்ணிக்கிறேன், ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன், கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன், பிரிஞ்சால் இலை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஆட் பண்ணியாச்சு. சுருள் பூ இப்போ ஆட் பண்ண வேணாம், லேட்டாக ஆட் பண்ணிக்கலாம், கட்டி டேஸ்ட் மாறிடும். இப்போ வந்து வச்சிருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம், கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா வதக்கி விடுங்க, பொன்னிறமாக வர அளவுக்கு. இப்போ நம்ம 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடணும். இது கூட சுருள் பூ லேட்டாக சேர்க்கலான்னு சொன்னேன்ல, அந்த சுருள் பூ சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விடணும். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு விழுது அம்மியில் அரைச்சது தான் சேர்த்துப்போம். அம்மியில் அரைச்சா நல்லா டேஸ்ட் வரும், அதுக்காக தான். ஓகே, இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட புதினா மல்லித்தலை சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த மட்டன் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ மட்டன் வாங்கினேன், அதை வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிட்டு இப்போ வந்து சேர்த்துருக்கோம். எல்லா மட்டனையும் சேர்த்துடலாம். ஓகே, இப்போ நல்லா கலந்து விட்டுக்குவோம். எல்லா கறியும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்குவோம். கல்லுப்பு சேர்த்துக்குவோம். சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம தக்காளி சேர்த்துக்கணும். 3 பெரிய தக்காளி அரைச்சி வச்சோம்னா சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ தக்காளி ஆட் பண்ணியாச்சு. நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதக்கி விடணும். ஓகே, இப்போ வந்து பெப்பர் சேர்த்துக்கலாம்.
3 டீஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கணும். ஓகே, மல்லித்தூள் சேர்த்தாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்க்கணும். நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட நம்ம தேங்காய் மற்ற ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணி அரைச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அதை இப்போ சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. பாருங்க, இப்போ நம்ம மூடி போட்டு 10 விசில் வரணும். மூடி போட்டு 10 விசில் வரணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 10 விசில் வந்துருச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்கு. கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மட்டன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இளமதி MBA சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், வரட்டா.